இன்றைக்கி பிப்ரவரி 14 நாங்களாம் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே இந்த நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷல். நிறைய பேர் வந்து நாங்கள் ஸ்கூல் டேஸில் கையில் அந்த ரத்தத்தெல்லாம் ஐ லவ் யூ அப்படின்னு எழுதி கொடுத்தவங்க பேர்லாம் நான் பார்த்துருக்குறேன். நிறைய வந்து லவ்னா வெறும் லவ்வர்ஸ் காதலர்கள் மட்டும் இல்லாமல் அம்மா பொண்ணுக்குள்ளே ஒரு அன்பு, அப்பா பொண்ணுக்குள்ளே பையனுக்குள்ளே ஒரு அன்பு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு அன்பு, நம்மளுடைய சிஸ்டர்ஸு பிரதரு, நம்மளோட ஃபேமிலி பாட்டி தாத்தா எல்லாரு கூடவும் எப்போவுமே அன்பாக நம்மளால் இருக்க முடியும் அப்படின்னா அது சுத்தமான பொய். ஏன்னா ஒரு கட்டத்தில் அவங்கக்கிட்ட நம்ம கண்டிப்பாக கோவப்பட்டு தான் ஆகும். எப்பவுமே நாங்கள் 24 hours அன்பாக மட்டுமே இருப்போம் அப்படின்றவங்க சத்தியமாக வாய்ப்பே கிடையாது. சண்டை போட்டால் தான் அங்கே வந்து சமாதானம் பண்ணும் போது ஒரு அன்பு வரும். அந்த அன்புலாம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே எனக்கு வந்து 36 ஏஜ் ஆகுது. நான் வந்து அது மாதிரி அம்மாவும் சரி அப்பாவும் என்னை திட்டினதே கிடையாது, அடித்ததே கிடையாது, எங்களுக்குள்ளே மனசு கஷ்டம் வந்ததே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லவே முடியாது. ஒருவேளை இன்கேஸ் உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல், நீங்கள் பிளெஸ்டு அப்படி சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு கட்டத்தில் யாராக இருந்தாலுமே ஒரு கருத்து வேறுபாடு வரும், ஒரு மனசு கஷ்டம் வரும், சின்ன சின்ன சண்டைகள் வரும். சாமி மட்டும்தான், சாமியோட அன்பு மட்டும்தான் வெறி வந்து ஒரு கள்ளம் கபடமற்ற உயிரையே கொடுத்தாரு. எப்போவுமே நம்ம மேலே அன்பாக இருப்பார். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நம்ம வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும், நம்ம பட்னியாக இருந்தாலும், பட்னியாக சாமி விட மாட்டார். நம்ம வந்து நம்மக்கிட்ட எப்படி சொல்கிறது, ஒன்றுமே இல்லை ஜீரோவில் இருந்தால் கூட நம்மளை அதே லவ்வோடு நேசிக்கிற ஒரே ஒருவர் யாருன்னா சாமி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, நேற்று நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து எதிர் வீட்டில் ஆயா இறந்துட்டாங்க. அதனால் எனக்கு தூக்கமே இல்லை. சரி இவரும் லேட்டாக வந்தார், 12 மணி ஆயிடுச்சு. ஓகே நம்ம முழிச்சுன்னுக்கிறோமே, இன்றைக்கி லவ்வர்ஸ் டே வச்சு எதுனா பாட்டு போடலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் நானும் இருக்கிற மாதிரி சேர்ந்த ஃபோட்டோலாம் யூடியூப் இருக்கிறதுனால அடிக்கடி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிடுவேன். கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு பாட்டு போட்டால் கிறிஸ்டின் பாட்டு நான் போட்ட டைமுக்கு கிடைக்கல. அதனால் என்ன பண்ண, உன்னை விட்டா யாரோ எனக்கு இல்லை ஒரு சினிமா பாட்டு போட்டேன். இன்றைக்கி ஒரு 5 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி, நீனா லூஸா பைத்தியமா, உனக்கு வேறு பாட்டே கிடைக்கலையா, இதை போய் போட்டு வச்சுக்கிறேன். அதை ஒருத்தவங்க சர்ச்சு குரூப்லலாம் வேறு போட்டுக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஊழியரே பாரு ஒரு சினிமா பாட்டு அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க, உனக்கு அறிவே கிடையாதுன்னு பயங்கர திட்டு. ஏன்டா நான் பாட்டு போட்டேன், ஒரே நிமிஷம் நீங்கள் ஃபோனை கட் பண்ணுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு அப்புறம் கிறிஸ்டின் பாட்டாக போட்டேன். இது மாதிரி தான் இன்றைக்கி போச்சு. தேங்க்யூ.